இப்பவாது ரெண்டு வார்த்தை பேசுங்கய்யா. டேய் பஞ்சாயத்து ஃபைனலுக்கு வந்துருச்சு, இன்னமும் பாயிண்ட் வரட்டும்ங்கறீங்க. ஹாய் கைஸ், இன்றைக்கி தனுஷ், எஸ்ஜே சூர்யா, துஷரா விஜயன் அப்படின்ட்டு இன்னும் நிறைய பேர் நடிச்சு தனுஷோட 50வது படமாக தனுஷே டைரக்ட் பண்ணி ரிலீஸ் ஆகிருக்கிற ராயன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். தனுஷ் ஆல்ரெடி பாப்பாண்டி அப்படின்னு ஒரு படம் எடுத்திருந்தார். பட் இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு வட சென்னை சப்ஜெக்ட்டு, அதுவும் இவ்வளோ ராவாக இவ்வளோ இன்டென்ஸான ஒரு ஃபிலிம் மேக்கிங் கொடுப்பாருன்னு சத்தியமாக யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டோம். யாரோ எழுதின ஒரு கதை அப்படின்னாலே தனுஷ் அதில் சூப்பராக நடிச்சிருவார். அதுவும் டிஃப்ரெண்ட் கதாபாத்திரம் எடுத்து நடிப்பார். இந்த படம் பர்டிகுலராக அவரே எழுதின கதை ப்ளஸ் அவரே எழுதின ஒரு கதாபாத்திரம் அப்படிங்கிறதுனால அந்த ராயன் அப்படிங்கிற கேரக்டரை ரொம்ப உள்வாங்கி ரொம்ப சூப்பராகவே பண்ணிட்டாரு. எந்த இடத்துலையும் தனுஷாவே தெரிய மாட்டாப்புல. ராயன் என்ன பண்ணுவான், ராயன் எப்படி பார்ப்பான், அந்த லாஸ்ட்டு வரக்கூடிய பாட்டில் தனுஷ் ஆடும்போது கூட ராயன் அந்த பாட்டுக்கு ஆடினா எப்படி ஆடுவானோ அப்படி தான் ஆடிருந்தாப்புல. அந்தளவுக்கு ரொம்ப கிரிப்பிங்கான பர்ஃபார்மன்ஸு. அவரே ரொம்ப ஈஸியாக ஆடியன்ஸை ஹோல்ட் பண்ணுறாரு. தனுஷ் ஆஸ் ஆக்டராக ஓகே, ஆஸ் எ டிரெக்டராக ஒரு டாப் டைரக்டர் ஒரு படத்தில் ஒரு சினிமாட்டோகிராஃபி ஒரு லைட்டிங் அப்படின்ட்டு டெக்னிக்காலிட்டி வைஸ் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த படம் அவ்வளோ சூப்பராக எடுத்திருக்காரு. இந்த மொத்த படமே ஒரு வட சென்னை செட்டு போட்டு தான் எடுத்திருக்காங்க. பட் உங்களுக்கு செட்டுன்னு எந்த இடத்துலையும் ஃபீல் ஆகாது. அந்தளவுக்கு அந்த செட்டு ஒர்க் இருக்கும். ப்ளஸ் அது கூட இருக்கிற லைட்டிங் அண்ட் சினிமாட்டோகிராஃபி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அநேகமாக செல்வராகவன், வெற்றிமாறன் பெரிய டேரக்டர்ஸ் கூட அவர் ஒர்க் பண்ணதுனால அவங்கள்ட்ட கற்றுக்கிட்டு ரொம்ப ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கதைக்களத்தை பக்கவாக அமைச்சிட்டதுனால இந்த படத்தோட ரானஸை இன்னும் அதிகப்படுத்துது. இந்த படத்தை ரொம்ப கிரவுண்டட் லெவலில் வச்சுருக்கு. அதுவும் முக்கியமாக இந்த படத்தோட டைலாக்ஸு. ஒரு இடத்துல ஒரு டைலாக் சொல்லுவாங்க துஷரா, இதுமாதிரி கருப்பான அழகான பையனாக பாருங்கள் அப்படின்ட்டு. இந்த மாதிரி நிறைய டைலாக்கு ரொம்ப கிரவுண்டடாக ரொம்ப யதார்த்தமாக ப்ளஸ் அதே நேரத்தில் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸோடு எழுதியிருப்பார். அதுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டு. தனுஷ் ரொம்ப கஷ்டப்பட்டு சினிமாட்டோகிராஃபி, லைட்டிங், ஸ்டோரி, ஆக்டிங் அப்படின்ட்டு எல்லாத்தையும் கொண்டாந்து அப்படி வச்சா அது எல்லாத்துக்கும் உயிர் கொடுக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரஹ்மானோட மியூசிக் தான். ரொம்ப நாள் கழிச்சு ரஹ்மானோட சாங்ஸை ஒரு தேட்டரில் பயங்கரமாக என்ஜாய் பண்ணது அப்படின்னா ராயன் படத்துக்கு தான். அதுலேயும் முக்கியமாக அடங்காத அவசரன் சாங்கு, படத்தோட எண்டிங்கில் வர அந்த சாங்கு, அதோட விஷுவல் அண்ட் கொரியோகிராஃபி வேறு லெவலு. அவ்வளோ ஹோல்சமான ஃபீல் கொடுத்துச்சு தேட்டரில் பார்க்கும்போது. படத்தோட ஃபஸ்ட் ஹாஃபில் வர லவ் போர்ஷன்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலி சீன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அவ்வளோ நேச்சுரலாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலே வட சென்னையில் ஒரு 4 பேர் இருக்கிற ஃபேமிலியில் எப்படி பேசிப்பாங்க, எப்படி இருப்பாங்க, எப்படி லவ் பண்ணுவாங்க, அந்த லவ் சாங்கு, அந்த வாட்டர் பாக்கெட் சாங்கில் வர சீக்வன்ஸு, விஷுவலாகவும் சொல்கிறேன், ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு பார்க்கும்போது. அது அப்படியே போயிட்டு இன்டர்வல் பிளாக்லாம் பார்த்திங்கன்னா சும்மா பீக்கு தான். அதுக்கப்புறம் படம் எங்கேயோ போகுது அப்படின்னு பார்த்தா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக டைல்யூட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் அவங்க செட் பண்ணி வச்ச விஷயங்கள் எல்லாமே செகண்ட் ஹாஃபில் அந்தளவுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கு மிக முக்கிய காரணம் எஸ்ஜே சூர்யாவோட கேரக்டர் தான். அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தோட வில்லன். பட் அந்த என்ன பண்ணுறாரு இந்த வில்லன் இந்த படத்துலன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண மாட்டார். எஸ்ஜே சூர்யாவோட ஆக்டிங்கில் நான் எந்த குறையும் சொல்ல மாட்டேன். அவரால் என்ன முடியுமோ அந்த என்ன ஸ்கோப் அவர் கொடுத்துருக்காங்களோ வர சீன்ஸில் ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறாரு. அதுவும் அந்த கடைசியில் அடங்காத அசுரன் பாட்டில் அவர் ஆடுற டான்ஸுக்கெலாம் நான் வந்து ஃபேனு. பட் ராயன்கிறவன் மிகப்பெரிய ஆள். அவன் நினச்சா என்ன வேணால் பண்ணுவான், எத்தனை பேர் வேணால் போடுவான், எத்தனை பேர் ரவுண்டு போட்டாலும் பரவாயில்ல, அவன் தப்பிச்சு போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. ஓகே, அப்போ அந்த அளவுக்கு ராயனை காட்டினா அதே அளவுக்கு வில்லனை காட்டினா தான் அங்கே ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேமே ஒர்க் ஆகும், பார்க்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கே க்ரியேட் ஆகும். பட் வில்லன் எந்த இடத்துலையும் ஒன்றும் பெருசாக பண்ண மாட்டான், பயந்துக்கிட்டே தான் இருக்கான் படம் ஃபுல்லாகவே. எஸ்ஜே சூர்யா லிட்டரலாக வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே சலிப்புத்தன்மை தான் ஏற்படுது. ஒரு சீன் பார்த்திங்கன்னா ரோட்டில் எஸ்ஜே சூர்யா அண்ட் கேங் நடந்து போயிட்டுருப்பாங்க. யாரோ மொட்டை தலை அடிச்சுட்டு டக்குன்னு பார்க்க தனுஷ் மாதிரி இருக்குன்ட்டு எல்லாரும் உடனே பயப்படுவாங்க. எல்லாரும் பயந்தால் ஓகே, எஸ்ஜே சூர்யாவுக்கு ஒரு க்ளோஸ் அப் ஷாட் வைப்பாங்க, டக்குன்னு கத்தி எடுத்துகிட்டு அப்படியே நிற்கிற மாதிரி. அதாச்சும் அவர் அந்தளவுக்கு பயந்து போயிருக்காராம். அப்போ இந்த அளவுக்கு பயப்படுற மாதிரி காட்டிகிட்டு இருந்தால் நமக்கு வந்து எந்த இடத்துலையுமே ஹீரோவுக்கு என்ன ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு இதே கிரியேட் ஆகுது. அப்புறம் படம் பார்க்குறப்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வராது. அதுதான் அந்த படத்தோட மிகப்பெரிய பிரச்சனையே. கிளைமேக்ஸில் எஸ்ஜே சூர்யாவை தனுஷ் போட்டு குத்திட்டு இருக்கும்போது எஸ்ஜே சூர்யா சொல்லுவார், முடிச்சு விடு சீக்கிரம் அப்படின்ட்டு. நமக்கே அப்படி தான் இருந்துச்சு, கொஞ்சம் சீக்கிரம் படத்தை முடிச்சு விடுங்க அப்படிங்கிற மாதிரி. இது ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னா பிரகாஷ் ராஜ் இன்னொரு பக்கம். சரி ஓகே, எஸ்ஜே சூர்யா தான் எதோ இப்படி பண்ணிட்டாங்க, பிரகாஷ் ராஜ் எதோ பெருசாக பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்தா கடைசி வரைக்கும் அவரும் ஒன்றும் பண்ணல, அவர் கேரக்டரும் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. நல்லா கொண்டு போனாங்க. சரி நானும் எதுவும் கிளைமேக்ஸில் பெருசாக பண்ணுவார்னு பார்த்தேன். பட் அவரும் ஒன்றும் பெருசாக பண்ண மாதிரி தெரியல. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் செகண்ட் ஹாஃபில் அப்படி பண்ணதுனால டோட்டலாக வந்து ஒரு ஹாஃப் பேக்டாக தான். செகண்ட் ஹாஃப் மட்டும் இன்னும் கொஞ்சம் ரைட் பண்ணியிருந்தாங்க பக்காவாக அப்படின்னா இந்த படம் இன்னும் ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கும். பட் மொத்தத்தில் இந்த படம் பார்த்திங்கன்னா தனுஷ் ஃபேன்ஸுக்கு செம்ம ட்ரீட்டு, கண்டிப்பாக பிடிக்கும். நார்மல் ஆடியன்ஸுக்குமே போய் பார்த்தா மிகப்பெரிய குறை சொல்கிற அளவுக்குலாம் இருக்காது. ஒரு டீசென்ட் ஒன் டைம் வாட்சபிள். தேங்க்யூ கைஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.